Good morning, students. Now you are going to study about 8th standard social science from history unit 2. The lesson name is from trade to territory. அதாவது வணிகத்திலிருந்து எல்லை வரை. இந்த லெசன்ல இருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 1 mark questions. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். First question, choose the correct answer. The ruler of Bengal in 1757 was, அதாவது 1757ல யார் பெங்காலில் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிராஜ் உத்தவ்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபாட் இன், அதாவது பிளாசின்ற இடத்துல ஒரு போர் நடக்குது. பேட்டில்னா போர் நடக்குது. அது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1757. Next question, which among the following treaty was signed after battle of Buxar? அத பக்சார்ன்ற இடத்துல ஒரு போர் நடக்குது. அதுல அந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டவங்க யார் யாரு, அதாவது எந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டாங்க கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் என்ற உடன்படிக்கையின்படி இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. ஆன்சர் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி brought the Carnatic war to an end. அதாவது பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடிக் வார் முடிவுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கர்நாடிக் வார் தான் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், when did ஹைதர் அலி crown on the throne of மைசூர், அதாவது மைசூர் அரசாட்சிக்கு ஹைதர் அலி எப்போ வந்து ஆட்சியில் உட்கார்றாரு அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1761. நெக்ஸ்ட், ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் வாஸ் சைன்டு பிட்வீன், ட்ரீட்டி ஆஃப் மங்களூர்ன்றது ஒரு உடன்படிக்கை. அது யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்சர் த பிரிட்டிஷ் அண்ட் திப்பு சுல்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் டியூரிங் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், அதாவது தேர்டு ஆங்கிலோ மைசூர் வார். ஆங்கிலோன்றது வெள்ளைக்காரவங்க, பிரிட்டிஷ்காரவங்க, இங்கிலாந்து ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷுக்கும் மைசூருக்கும் சண்டை நடக்குது. எப்போன்னா மூன்றாம் ஆங்கிலோ மைசூர் வார் சண்டை மூணாவது தடையே நடக்குது. அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் யார்? அந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்கும்போது பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், who signed the treaty of Basin with the British, அதாவது ட்ரீட்டி ஆஃப் பேசின்றது ஒரு உடன்படிக்கை. பேசின் உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ்காரங்க கூட யார் கையெழுத்திட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் டூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the last பேஷ்வா ஆஃப் மாரத்தா எம்பையர், அதாவது மாரத்தா அரசாட்சியில் கடைசியாக இருந்த பேஷ்வா யாரு, அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் டூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the first Indian state to join the subsidiary alliance? subsidiary allianceன்றது துணைப்படை திட்டம். இந்த துணைப்படை திட்டத்தில் முதல்ல சேர்ந்த இந்திய அரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட், fill in the blanks. The treaty of அலிநகர் was signed in, அலிநகர்ன்ற உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 February 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் சிராஜ் உத்தவ்லா, சிராஜ் உத்தவ்லாவுடைய கமாண்டர்னா யாருன்னா படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர் சாஃபர். நெக்ஸ்ட், த மெயின் காஸ் ஃபார் த செகண்ட் கர்நாடிக் வார் வாஸ், அதாவது இரண்டாம் கர்நாடக போருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து த இஷ்யூ ஆஃப் சக்சஷன்,
அதாவது வாரிசுல பிரச்சனை, வாரிசு உரிமை போர், அதுதான் செகண்ட் கர்நாடிக் வாருக்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட்டு, Dash adopted the policy of doctrine of lapse to extend the British Empire in India. Doctrine of lapse, policy of doctrine of lapseனா வாரிசு இழப்பு கொள்கைன்னு அர்த்தம். இந்த வாரிசு இழப்பு கொள்கையின்படி பிரிட்டிஷ் அரசை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் பண்ணாங்க. அதை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் டல்ஹௌசி. இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர் லார்டு டல்ஹௌசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திப்பு சுல்தான் வாஸ் ஃபைனலி டிஃபீட்டட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப். அதாவது திப்பு சுல்தானை கடைசியில் யார் தோல்வி அடைய வச்சாங்க, தோற்கடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி. ஆஃப்டர் த டெத் ஆஃப் திப்பு சுல்தான் மைசூர் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு. அதாவது திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் மைசூர் யார் கைக்கு ஒப்படைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜா உடையார். இப்பயும் அரண்மனையில் இந்த கிருஷ்ணராஜ உடையாருடைய ஃபோட்டோ இருக்கும், அவருடைய பேர் இருக்கும், அவருடைய அந்த ஜெனரேஷன், ஃபியூச்சர் ஜெனரேஷன், அவருடைய மகன், இதெல்லாமே மைசூர் அரண்மனையில் இருக்குது, போனீங்கன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் 18th century டேஷ் எஸ்டாப்ளிஷ்ட் எ காலேஜ் அட் ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டா. கல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியம் கோட்டையில் ஒரு காலேஜுக்கு கட்டியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ட்ரீட்டிஸு, ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வார். இந்த வார் எப்பொழுது எந்த ட்ரீட்டின் படி முடிவுக்கு வந்ததுன்றது தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் எக்ஸ்லா சாப்பல், அதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னா ட்ரீட்டி ஆஃப் எக்ஸ்லா சாப்பல். செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் சல்பாயின்னு இருக்கு இல்லையா, அது த ஃபர்ஸ்ட் மாரத்தா வார். அதை அந்த ஃபர்ஸ்ட் மாரத்தா வார் முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் இந்த ட்ரீட்டி ஆஃப் சல்பாய். ட்ரீட்டி ஆஃப் சல்பாயின் படி ஃபர்ஸ்ட் மாரத்தா வார் முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கர்நாடிக் வார், அதாவது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ட்ரீட்டி ஆஃப் பாரிஸின் படி மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் இங்கே இருக்கு, அது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம்ன்ற உடன்படிக்கையின்படி இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடிவுக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ன்னு இருக்கு இல்லையா, அது எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்போ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்னா த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆஃப்டர் த டெத் ஆஃப் அலிவர்தி கான், சிராஜ் உத்தவுலா அக்செண்டட் த த்ரோன் ஆஃப் பெங்கால். அதாவது அலிவர்தி கான் இறப்புக்கு அப்புறம் சிராஜ் உத்தவுலா அசெண்டட் த த்ரோன்னா பெங்காலுக்கு பதவிக்கு வந்தார்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ட்ரூ. ஹெக்டர் முன்ட்ரோ லெட் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் த பேட்டில் ஆஃப் பிளாசி. அதாவது பிளாசின்ற இடத்துல போர் நடக்குது, அதுக்கு பேர் பேட்டில் ஆஃப் பிளாசி. அதை வழிநடத்தி சென்ற பிரிட்டிஷ் அந்த படைக்கு வழிநடத்தி சென்ற பிரிட்டிஷ்கார் யாருன்னா ஹெக்டர் முன்ட்ரோன்னு இருக்குது, அது ஃபால்ஸு. அப்போ யார் வழி நடத்தி சென்றாங்கன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு வழி நடத்தி சென்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த அவுட் பிரேக் ஆஃப் த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் இன் யூரோப் வாஸ் லெட் டு செகண்ட் கர்நாடிக் வார் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் செகண்ட் கர்நாடிக் வார் வர்றதுக்கு காரணம் ஆஸ்ட்ரியன் வார்னு சொல்கிறாங்க. அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் இல்லை ஆஸ்ட்ரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. எங்கே இருக்குன்னா யூரோப்பில் இருக்குது. அங்கே ஏற்பட்ட வாரிசு உரிமை போர் பிரச்சனையால் தான் இந்தியாவில் செகண்ட் கர்நாடிக் வார் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஃபால்ஸ். அப்போ ஆஸ்திரியாவில் இந்த வாரிசு உரிமை போர் அங்கே வந்ததுக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் தான் காரணம்.
ஓகேவா? அங்கே ஏற்பட்ட அந்த சண்டை ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் இந்தியாவில் வர்றதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன் இன் யூரோப் வாஸ் லெட் டு செகண்ட் கர்நாடிக் வார் இன் இந்தியானா ஃபால்ஸ். அப்போ இங்கே என்ன வரணும்னா, ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார்னு வந்ததுன்னா ரைட்டுன்னு வரும். இங்கே வந்து செகண்டுன்னு இருக்கிறதால அது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார் எலிஜா இம்பே வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அட் ஃபோர்ட் வில்லியம் இன் பெங்கால். பெங்காலில் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் எலிஜா இம்பே. ட்ரூ, ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட், த போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை லார்ட் கார்ன்வாலிஸ். அதாவது இந்த காவல் திட்டம்ன்ற ஒன்றை கொண்டு வர்றது யார்? காவல்துறைன்றது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது லார்டு கார்ன்வாலிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் 1760 இதுதான் கரெக்டு. அப்போ மற்றதெல்லாம் கரெக்ட் இல்லையா? பார்த்தீங்கன்னா கரெக்ட் இல்லை. அப்போ பேட்டில் ஆஃப் அடையார் எப்போ நடந்ததுன்னா 1746 நடந்தது. அப்போ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 48ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஆம்பர் இது எப்போ நடந்தது? பேட்டில் ஆஃப் ஆம்பர்னு பார்த்தீங்கன்னா 1749 நடந்தது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1754ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பாருங்கள், பேட்டில் ஆஃப் ஆர்காட் அது 1749ன்னு கொடுத்துருக்காங்க. பேட்டில் ஆஃப் ஆர்காட் எப்போ நடந்ததுன்னா 1751 நடந்தது. அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் 1760. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.